சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தான் பெற்றெடுத்த பிள்ளை கூட குத்தி கொலை செய்யணும்னு ஒரு கொலை வெறி வரும். அடிமை ஆகி போனால் இப்படியெல்லாம் வரும். அடிமை ஆகிவிட்டான் எடப்பாடி. அதனாலதான் அந்த கட்சியினுடைய ஆதி உறுப்பினர் அன்வர் ராஜாவை தூக்கி எறிஞ்சிட்டான். அன்வர் ராஜான்னு மட்டும் இல்ல, நீங்க அடுத்தடுத்த காட்சிகள் எல்லாம் பார்க்க போறீங்க. ஒரு காட்டுமிராண்டி மாதிரி நடந்து கொள்ளுகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியே வரடிச்சான். அன்வர் ராஜா ஊர் பிடாரி. இவன் 89 தான் வர்றான் அதிமுகவுக்கு. அவர் ஃபவுண்டர். நான் பயப்படுறேன்னு ஸ்டாலின் சொல்றாரு. நான் ஏன் பயப்படணும்? நீங்க தான் பயப்படணும். உங்க அமைச்சர்கள் தான் நாளைக்கு என்ன வரப்போதோ, வரப்போதோ, எந்த சோதனை வரப்போதோ பயப்படணும். நான் ஏன் பயப்படணுங்கிறாரு. இந்த 26 இடத்துல ரெய்டு நடந்தது என்னத்துக்கு? 560 கோடி ரூபாய் ஒரு டெண்டர்ல கொள்ளையடிச்சு. எப்படி உன் கையில மட்டும் 1 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்றானே அதிமுக நிர்வாகி வருது. கூட்டத்தை பார்க்கும்போது நாடி நரம்பு எல்லாமே அதிமுக ரத்தம் வர்ற மாதிரி இருக்கு. நான் கண்ணால பாக்குறேங்கிற. அதங்க 200 ரூபாய் பயணம்ங்க. கூட்டணி கட்சியெல்லாம் உஷாரா இருங்க, சீட்டை குறைச்சிடுவார் ஸ்டாலின்ங்கிறாரு. நீ முதலமைச்சர் கேண்டிடேட்னு முடிவு பண்ண வேண்டிய அமித்ஷாங்கிற நிலைமைக்கு வந்து போச்சு. அது அன்வர் ராஜா சொல்றாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லவே அவர் தடுமாறுறாரு. அதான் சொன்னேன், முதலமைச்சர் வேற ஆளு. பிரச்சார பயணம் தொடங்கும் போது பச்சை கலர் அந்த பஸ்ல வந்தாரு. அதுக்கப்புறம் டெம்போ டிராவலர் மாறினாரு. இப்ப திருப்பி பச்சைக்கு வந்திருக்கிறாரு. இன்னொன்று ஜெயலலிதா கலர். இவன் தன்னை ஜெயலலிதாவை நினைக்கிறான். அவன் ஒரு கனவுல இருக்கான் முதலமைச்சர் ஆனது மாதிரி. முதலமைச்சர் இருந்தவர் தானே. அது யார் தீர்மானிச்சா? அமித்ஷாவா? சசிகலா. இவனா முதலமைச்சர் ஆக முடியாது. குற்றவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் உனக்கு இன்னும் தெரியல. அப்ப உன்னுடைய உளவுத்துறை என்ன மொட்டை போட்டுட்டு இருந்ததா? இதை கூட கண்டுபிடிக்காம உள்துறை அமைச்சர் பதவி எதுக்கு உனக்கு? தமிழ்நாட்டுல வந்து இங்க மேயலான்னு பார்த்தா நீ முதல்ல மேய வேண்டிய இடம் காஷ்மீர். ஓரணியில் தமிழ்நாடுன்னு வலுக்கட்டாயமா பிடிச்சி சேர்க்கிறாங்கிறாரு. உங்களை மாதிரி மிஸ்டு கால் கொடுத்தா சேர்த்தோம். நேரடியாக போய் நிக்கிறோம்ங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அன்வர் ராஜா திமுகவில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறார். முதலில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திமுகவில் இணைஞ்சதுக்கா? ஆமாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டரில் அவர் வர்றாள். சேதுபதி சீமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடவு செய்தவர் அவர். பழக்கொலை நிகர்த்த பண்பாட்டுக்குரியவர். அன்பினால் அனைவரையும் ஆட்சி செய்கின்ற ஒரு குணக்குன்று அவர். மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய இயக்கத்தில் மரியாதைக்குரிய இடத்தில் இருந்தவர் மட்டுமல்ல, ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர், வக்பு வாரிய தலைவராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக ராமநாதபுரம் மக்களால் முடிசூட்டப்பட்டவர். அவர் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருப்பது அதிமுகவுக்கு பேர் இழப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய லாபம். நான் வந்து கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியவன். அதனால் என்னுடைய சாய்ஸ் வந்து அடுத்தது திமுக தான் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கட்சிக்கு திமுக அவர் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இங்கே எல்லாருமே திராவிட இயக்கம்ங்கிற அந்த சங்கிலிலேருந்து வந்தவங்க. அண்ணாவினுடைய அறிவியக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டவர்கள். அதை நினைவுபடுத்தினார். இந்திய போராட்டத்திலேருந்து இருக்கிற. ஆமாம், இணைத்து கொண்டவர்கள். அதனால் அவங்க சாய்ஸ் திமுகவாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் அன்வர் ராஜான்னு மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த காட்சிகள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆமாம், அது சொல்கிறாரு. இன்னும் நிறைய பேர் வர இருக்கு. நிறைய பேர் வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் வர இருக்காங்க. ஏன்னா இவன் ஒரு காட்டுமிராண்டி மாதிரி நடந்து கொள்ளுகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு கனிவு அவரிடத்தில் இல்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நடவடிக்கை. யாரையும் ஒரு ஜனநாயகத்தில் நந்தவனத்தை மாதிரி இருக்கணும் கட்சி. ஆனால் ஒரே முகம், அவருக்கு முகம் மட்டும் தெரியணும்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய முகத்தை பார்க்க பார்க்க பொதுமக்களுக்கு ஆத்திரமும் கோபமும் பொங்கி வழியுது. அதனால் இவனுக்கு தலைமையில் அதிமுக தலைக்காது என்பதை தாண்டி பிழைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. அதனால் நம்முடைய இருப்பு, நம்முடைய கேரியரை தக்க வைக்கணும்னா திமுக தான் சரியான சான்ஸுன்னு வந்துட்டார். மிகுந்த தாய் இல்லத்தோடு எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவரை தழுவி வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்றைக்கு நாள் முக்கியமான நாள். ஏன்னா அதிமுகவில் இருந்து அவர் திமுகவுக்கு வந்தது நோக்கம் ஆதாயத்துக்காக அல்ல. சிறுபான்மை மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் அச்சத்தின் மடியில் உறைந்திருக்கிறார்கள்.
சிறுபான்மை மக்களை இந்த நாட்டில் சிதைத்து சிதிலமாக்கி சின்னாபின்னமாக்கி சுவடு இல்லாமல் அழிக்க துடிக்கிற ஒரு பாசிஸ்டுகளின் ஆட்சி நடைபெறுகிறது. அதனால ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காரணுங்கிற தவிப்பும் தாகமும் அதிமுகவில் யாராவது ஒரு இஸ்லாமியர்கள் இருந்தால் அவர்களுக்கு வரும். அது அவர் கால் வைத்ததற்கு பிறகு தொடர்ந்து பல பேர் திமுகவுக்கு வர இருக்கிறார். அந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்காங்க. நாளைக்கு ஜெயக்குமார் சேர்ந்தார்னு கூட செய்தி வரலாம். ஏற்கனவே அப்படிதான் செய்தி பரப்பி விட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு அவரு. இல்லை, இனி வரும். ஜெயக்குமார் சேர்ந்தார்னு கூட செய்தி வரலாம். ஏற்கனவே அன்வர் ராஜா 2021 உட்கட்சியில் ஏதோ ஒன்று எதிர்த்து பேசி நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் மீண்டும் சேர்க்கப்பட்டார். இடைப்பட்ட காலத்தில் கூட அதிமுக தான் நம்ம தொடக்கத்திலேருந்து இருந்தோம், அதனால அதிமுகவில் இருப்போம்னு இருந்தாரா? அப்பயே அதிமுக தான், எம்ஜிஆர் தான் அவருக்கு தலைவர். அவர் என்ன செய்தார், கட்சியில் இல்லைன்னு சொன்னாலும் எம்ஜிஆருக்கு பிறந்த நாளுக்கு எம்ஜிஆருக்கு படத்தை வீட்டில் வச்சு மலர் போட்டு வணங்கினார். அவர் நான் நெகிழ்ந்துட்டேன். ஏன்னா அதுலேருந்து விலக முடியாமல் இருக்காரு, இன்னும் எம்ஜிஆருக்கு வச்சு கும்பிடுறாருன்னு நினச்சி நான் நெகிழ்ந்துட்டேன். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியே விரட்டிச்சான். எடப்பாடி பழனிசாமி ஒண்ட வந்த பிடாரி, அன்வர் ராஜா ஊர் பிடாரி. இவன் 89 தான் வர்றான் அதிமுகவுக்கு. அவர் ஃபவுண்டர். அடுத்தடுத்து பல காட்சிகள் அரங்கேற இருக்கிறது. இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ஊடகங்களுக்கு நிறைய தீனி கிடைக்கும். பாஜகவுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவது நோக்கம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரு. வெற்றி பெறாதில்லை, அவங்களுக்கு வெற்றி பெறுவது நோக்கம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னு நினைக்கிறாங்க. நயினானந்த் நாகேந்திரன் பேசும்பொழுதே எங்களுக்கு 2026 விட 2029 தான் முக்கியம் அப்படின்னா, இவர் அப்போ பாஜக நோக்கத்தை பாருங்கிறார். வெற்றி பெறுவது அவங்க நோக்கம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் எங்கள் கட்சி கால் ஊன்றி விட்டதுன்னு காட்டணும். இடதுசாரிகளின் கோட்டை காங்கிரஸ் கட்சியினுடைய கருவறையாக கருதப்படுகிற மனோகரமான மலையாள மண்ணில் ஒரு நடிகரை கொண்டு வந்து எம்பி ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அறிகுறியும் தெரியலை. 4 பிஜேபி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே தவிர அவங்கள பிஜேபியாட்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பார்க்கல. நயினார் நாகேந்திரன் கூடவா? ஆமாம், நயினார் சீனிவாசன் இவங்களை யாருமே அந்த மாதிரி பார்க்கல. வானதி சீனிவாசன் கமலஹாசனால அந்த அம்மா எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அண்ணன் காந்தி இருக்கார் எங்க நாகர்கோவில் எம்எல்ஏ, அவர் 86லேருந்து தேர்தலில் நிற்கிறார். காலில் செருப்பு போட மாட்டார். அந்த அந்த எளிமையும் எல்லோரிடத்திலும் அவர் வைத்திருக்கிற தொடர்பு அவர் எம்எல்ஏ ஆக்கிட்டு. மொடக்குறிச்சியில் சுப்புலட்சுமின்னு திமுகவில் ஒரு அம்மா நின்றுச்சு. அந்த அம்மாவினுடைய நடவடிக்கையால் தான் திமுக தோத்துச்சு. மொடக்குறிச்சியில் சரஸ்வதிக்கு போட்ட ஓட்டு இல்லை, சுப்புலட்சுமியை பிடிக்காம போட்ட ஓட்டு. அதனால 4 தொகுதியிலும் வெற்றி பெற்றதை அவங்க வெற்றின்னு கொண்டாட முடியாது. இது பிஜேபிக்கு தலைமைக்கு தெரியும். அதனால வலிமையான ஒரு கட்சியை கூட கூட்டணி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் அந்த கட்சியில் இருக்கிறவங்கள தனதாக்கிக்கிடணும். இருந்தால் அதிமுக தொண்டை இங்கே வரமாட்டான். நயினார் நாகேந்திரன் எல்லாத்தையும் பழகிறவர், எல்லா அதிமுக தொண்டனுக்கும் அறிமுகமானவர், ஒரு பாலிடிக்ஸில் ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ள ஒரு ஆள் அவர். அதனால் அவரை வச்சு அதிமுகவை சின்ன பின்னமாக்கிடலாம்னு நமக்கு திட்டமிடுறாங்க. அதை சரியாக உள்வாங்கிட்டு இந்த கருத்தை அண்ணன் சொல்லியிருக்கார் அன்வர் ராஜா. அப்படி சொல்றீங்க. ஆனால் நேற்று கூட எடப்பாடி அங்கே திருவாரூர் தங்கியிருக்கும் போது நயினார் பார்க்காம போயிட்டாரு. அவன் பார்க்கல. இல்லை, நேற்று தானே அவன் கூட்டணி ஆட்சி கிடையாது, எந்த தலைமையில் தான் ஆட்சின்னு சொன்னோம்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாமா? நீங்கள் உட்பட எல்லாரும் அந்த மாதிரி சொல்கிறீங்க. அதுதான் அவர் மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி மறுக்கிறாரு? கிடையாதுன்னு அது நீயா தீர்மானிக்கிறது, அது அமித்ஷாலாம் தீர்மானிக்கிறது. அதிமுக யார் தலைமையில் இருக்கு? அதிமுக ஓன் தலைமையில் ஒரு குரூப் இருக்கு, அவ்வளவுதான். 4ஆம் தேதி மாநாடு போடுறாரு பன்னீர்செல்வம் மதுரையில். அந்த மாநாட்டுக்கு எப்படி கூட்டம் வரும், என்ன தீர்மானம் போட போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு நீ பார்த்தா தானே தெரியும். அந்த மாநாட்டில் சசிகலா வந்து கலந்துக்குவாங்க, டிடிவி தினகரன் வந்து கலந்துக்குவாங்கிறாங்க. சசிகலா டிடிவி எல்லாரும். நான் ஏன் பாஜக பார்த்து பயப்படணும்? எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு நான் இருக்கேன். நான் ஏன் பயப்படணுங்கிறார். பிரச்சாரத்தில் பேசுகிறாருல, கோவை மேட்டுப்பாளத்தில் தொடங்கி இது வரைக்கும் பேசிட்டு வர்றாரு. பேசும்போது சொல்கிறார், நான் பயப்படுறேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்?
நீங்க தான் பயப்படணும். உங்க அமைச்சர்கள் தான் நாளைக்கு என்ன வரப்போதோ, வரப்போதோ, எந்த சோதனை வரப்போதோ பயப்படணும். நான் ஏன் பயப்படணுங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அந்த 26 இடத்துல ரெய்டு நடந்தது என்னத்துக்கு? 560 கோடி ரூபாய் ஒரு டெண்டரில் கொள்ளையடிச்சு எப்படி? உன் கையில் மட்டும் 1 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறான் அதிமுக நிர்வாகி வருது. 5000 கிலோ தங்கம் இருக்க உங்ககிட்ட. ஒன்று நீ முன்னிலைப்படுத்துவதற்காக நீ இன்னைக்கு இதை கட்சிக்கு தலைமை பொறுப்பு தான் உனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறியே தவிர தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் கடமை செய்யணும்னு நினைக்கிறியா நீ? இல்லையே. உனக்கு அந்த கடமை உணர்ச்சியே இல்லையே. கடமை உணர்ச்சியே இருந்திருந்தா நீ என்ன செய்திருக்கணும்? இன்னைக்கு 42 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு பயன்பட வேண்டிய நிதி அவன் இன்னும் விடுவிக்கலையே. ஏன் விடுவிக்கலைன்னு கேட்டியா நீ? இன்றைக்கு எங்கள் மீனவர்களை எங்கள் கடல் எல்லையில் கைது செய்கிறானே. ஸ்டாலின் அண்ணன் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதிட்டே இருக்காரு. நீ ஒரு கடிதமாவது எழுதினியா? உனக்கு எழுத தெரியாது. நீ பழனிசாமியே பட்டைசாமின்னு எழுதுறப்பட்ட நீ யாரையாவது ஒரு கடிதம் எழுதி அனுப்புனியா? ஒரு எதிர்கட்சி தலைவருடைய வாய்ஸ் கேக்குதா? கூட்டணி கட்சிக்காரங்கள முதல்ல, அதாவது கம்யூனிஸ்டுகள்லாம் அங்கே அடங்கி இருக்கு அப்படின்லாம் பேசினார். அதுக்கப்புறம் நாங்கள் ரத்ன கம்பம் போட்டு வரவேற்போம் யார கூட்டணி கட்சிகளை அப்படிங்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்கள கம்யூனிஸ்டுக்கு கதை தெரியுமா இவருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே இருந்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட நிலைப்பாட்டுக்கு நியாயமாக இருக்கிறவர்கள். ஒன்ன மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஆளுகிற கட்சியை எதிர்த்து அவங்க கருத்து சொல்லத்தான் செய்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆளுங்கட்சி தவறு செஞ்சால் சுட்டி காட்டுறதா கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? திமுக செய்யும் தவறுகளை எல்லாம் கூட்டணி கட்சிகள் சுமந்து கொண்டு இருக்கிறது. இது கூட்டணி கட்சி மட்டும் இல்லைங்க. நயினார் நாகேந்திரன் சொன்னால 2030ன்னு 2029ன்னு 2029 தான் எங்க லட்சியமும். ஒருதன் வளரிட்டான்ல 150 சீட்டுக்கு மேல வராதுன்னு பிஜேபி கட்சி எம்பி. ஆமா, 150 வராது. அவங்க கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சு. நீ என்னைக்கு 26 பேர் கனி உலுங்கக்கூடிய காஷ்மீரில், குளிர் பள்ளி கொண்டு கிடந்த காஷ்மீர்ல பயணிகள் சுட்டு கொல்லப்பட்டு நீ இன்னைக்கு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கல. குற்றவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் உனக்கு இன்னும் தெரியல. அப்ப உன்னுடைய உளவுத்துறை என்ன முட்டை போட்டுட்டு இருந்ததா? இதை கூட கண்டுபிடிக்காம உள்துறை அமைச்சர் பதவி எதுக்கு உனக்கு? இதுவரைக்கும் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படலை. நீ தமிழ்நாட்டில் இங்க மேயலான்னு பார்த்தா நீ முதல்ல மேய வேண்டிய இடம் காஷ்மீர். இன்னைக்கு காஷ்மீர் முதலமைச்சர் அந்த மண்ணில் உயிர் தியாகம் செய்தவர்களை அனுசரிப்பதற்கு துக்க அனுஷ்டிக்க போனா, மரியாதை செலுத்த போனா அவரே வேலி தாண்டி குதிக்க வேண்டியது இருக்கு. நீ இதுல ஏதாவது கருத்து சொல்றியா? நீ போய் நாகப்பட்டினத்துல என்ன செய்தாரு ஸ்டாலின்னு கேட்கிற. நீ தரவோடவே பேச மாட்டியா? நாகப்பட்டினத்துல டெக்னோ பார்க் வருதுங்க. 32 கோடி ரூபாய்க்கு நாகப்பட்டினத்தில் புதிய பேருந்து நிலையம் வருதுங்க. நாகப்பட்டினத்துக்கு என்ன செய்தன்னு கேட்கிற. என்ன செய்தான்னு கேட்டுட்டு பேச முடியாதா? பக்கத்தில் ஒரு அரசியல் ஆலோசகர் மாதிரி ஏதாவது வச்சிருப்படாதா? எல்லாம் இந்த புத்திரகவுண்டம்பாளையம் இளங்கோவனை நம்பி நீ என்ன பேச முடியும்? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, பொறுத்திருந்து பாருங்க. விஜய சொல்றாரு. விஜய் தான் சொல்றாரு. விஜய் தான் சொல்றாரு. அவர் தான் பாஜக வேணாங்கிறாரு. பாஜக வேண்டான்னு சொல்றது மட்டும் இல்ல, அவன் தான் ஸ்டாண்ட கிளியரா எடுத்துறாரு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றணும். ஏன் அவன் அதிமுக பற்றி எதுவும் பேசலை? பேச வேண்டிய தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அவன் எதிர்கட்சியா? ஒரு ஃபோர்ஸா இயங்குறாங்களா? இவர்களை கட்டி ஏன் மாரடிக்கிறது? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், இதெல்லாம் தூக்கி சுமக்க முடியாதுன்னு அதிமுக ஒரு பொருட்டாகவே கருதலை. போன பெட்டியில் நீங்கள் குறிப்பிட்டீங்க, சம்பாதித்ததை காப்போம், சம்பந்தியை மீட்போம். அதே போல் நேரு அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அவருடைய அறிக்கையில். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி எவ்வளோ இது பண்ணாலும், எவ்வளோ தடை போட்டாலும், விமர்சனம் பண்ணாலும் என் பயணம் தொடரும். 200 ரூபா பயணம்ல இது வரைக்கும் 12 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கிறேங்கிற. அதுங்க 200 ரூபா பயணம்ங்க. அது வர்றோம்ல 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடணும், 1/2 மணி நேரம் நிற்கணும், 200 ரூபா வாங்கிட்டு போகணும், புதி சோறு கட்டி கொடுத்துருவோம்.
போற வழியில தின்னு சாவணும், அவ்வளவுதான். கூட்டத்தை பார்க்கும்போது நாடி நரம்பு எல்லாமே அதிமுக ரத்தம் வர்ற மாதிரி இருக்கு, நான் கண்ணால பாக்குறேங்கிற. அப்படி இல்லையே, தங்க கதிரவன் வேட்பாளராக நின்னவன் சோகத்தில் எல்லாம் நிற்கிறான். அப்போ அவனுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும். ஆளூர் சானவாசு தம்பி ஜெயிச்சிட்டான். அவன் எங்கள் ஊருக்காரன் நாகப்பட்டினத்தில் போய் ஜெயிச்சிட்டான். அந்த ஊருக்காரன் என் தம்பி தங்க கதிரவன் அதிமுக ஒன்றிய செயலாளர். நீங்கள் பார்த்தீங்களா, அவருக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. ஐயோ, இவனை நம்பி நான் இனி எப்படி ஜெயிக்கிறதுன்னு வேதனையில் இருக்காரு. 200 ரூபா அவர் தான் கொடுத்தாரு, நம்ம அந்த வேதனையானு தெரியல. கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் வந்து வேட்டு வைக்கிறாரு. விசிகா, சிபிஎம் அந்த மாநாடுகளுக்கு அனுமதி தரல, கொடி கம்பம் நடுறது கூட அனுமதி தரல. இப்படி அசிங்கப்பட்டு கூட்டணியில் இருக்கணுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் நிர்வாக பிரச்சனைங்க. அனுமதி கொடுக்கறது காவல்துறையினுடைய வேலை. அவங்க சொல்றது ஆளுங்கட்சி நினைச்சா கொடுக்க வேண்டியது தானே, இதுல என்ன இருக்கு? அண்ணன் ஸ்டாலினுக்கு கவனத்துக்கு போகணும்ல. நீ அதையாவது செய்ய. அது அவர் என்ன எதிர்க்கட்சி தலைவர், அவர் அதுல போய் என்ன செய்ய போறாரு? என்ன சொல்றேன், அதெல்லாம் நிர்வாகத்தில் வர்ற குழப்பம். அதில் ஏதாவது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காரா திருமாவளவன்? ஆத்திரத்தை கொட்டி இருக்கிறாங்களா காங்கிரஸ்? அப்பவே அதிருப்தியை கொஞ்சம் சொன்னார் திருமாவளவன். கொந்தளிச்சு போய் கம்யூனிஸ்டுகள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் இல்லையே. நீங்கள் சன் நியூஸ் கேள்வி களத்தில் பார்த்தா அடிச்சு நொறுக்கிட்டார் கனகராஜ். அதிமுகவை அடிச்சுன்னா கைகால் அடிச்சு நைய பொட்டச்ச மாதிரி பொட்டச்சு எறிஞ்சிட்டாரு. ஊழலை பற்றி முறைகேட்டை பற்றி பேச உனக்கு ஏதாவது யோகியது இருக்கான்னு கேட்டார். கூட்டணி கட்சியெல்லாம் உஷாரா இருங்க, சீட்டை குறைச்சிடுவார் ஸ்டாலின்ங்கிறாரு. அது ஸ்டாலினுக்கு ராஜதந்திரம். நீ முதலமைச்சர் கேண்டிடேட்னு முடிவு பண்ண வேண்டிய அமித்ஷாங்கிற நிலைமைக்கு வந்து போச்சு. அது அன்வர் ராஜா சொல்றாரு. இப்போ இத்தனை நாள் பிரச்சாரத்தில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லவே அவர் தடுமாறுறாரு. அந்த அளவுக்கு உறுதி. அதான் சொன்னேன், முதலமைச்சர் வேற ஆள் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகாவெல்லாம் உதாரணம் சொல்றாரு. அதைத்தான் சொல்றேன். எனக்கு ஏகநாத் ஷிண்டேன்னு ஒருத்தனை எடுத்தாங்கல்ல, உத்தவ் தாக்கரேவுக்கு சிவசேனாவை உடைச்சி, அது மாதிரி இங்க ஒரு ஏகநாத் ஷிண்டே வரப்போறான். அந்த ஏகநாத் ஷிண்டே யாருன்னு பிஜேபி முடிவு பண்ணும். நான் நினைக்கிறேன் அநேகமாக அண்ணன் செங்கோட்டையன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. போன தடவை வேலுமணி இல்லை, வேலுமணிங்கிறத விட எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அண்ணன் செங்கோட்டையன். அதைத்தான் பார்ப்பாங்க. தேவைப்பட்டா அதையும் தாண்டி சிந்திச்சாங்கன்னா வேற ஒரு ஆளை கொண்டு வருவதற்கு முயற்சித்தாலும் முயற்சிப்பேன். இவன் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அவனை எங்கேயாவது திருவாரூர் அரிசி ஆலையில் கொண்டு உட்கார வச்சாலும் வைப்பாங்களே தவிர தமிழ்நாட்டில் இன்னும் முதலமைச்சர் ஆக முடியாது. கோவை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் பயணம் தொடங்கும் போது பச்சை கலர் அந்த பஸ்ஸில் வந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு வெள்ளை அந்த டெம்போ ட்ராவலர் மாறினார். இப்போ திருப்பி பச்சைக்கு வந்திருக்கிறாரு. சுந்தரா டிராவல்ஸ்னு கிண்டல் பண்ணுறாரு ஸ்டாலின். நீ எதாவது சொல்லிட்டு போ அப்படின்லாம் சொல்கிறாரு. இல்லை, பச்சை வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, பசுமை. இன்னொன்று ஜெயலலிதா கலர். அது அவங்களுக்கு பிடிச்சதா? ஆமாம், அவங்களுக்கு பிடிச்ச கலர். இவன் தன்னை ஜெயலலிதாவை நினைக்கிறான். அந்த பொதுச் செயலாளராக இருக்கிறாருல்ல, அதிமுக தொண்டனுக்கு அதுதான் ஆத்திரம். ஜெயலலிதா மாதிரி நடிக்கிறான். அன்னைக்கு இந்த பேண்ட் போட்டுட்டான். இதில் என்ன சார் இருக்கு? ஆமாம், பேண்ட்டுன்னா இந்த இது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ உள்ள வாலிபர்லாம் போடுறாங்களே, ட்ராக் பேண்ட் போட்டான். ஏன் தாங்க முடியலையே அப்படின்னு பயப்படுறான். பச்சை வந்தால் ஜெயலலிதா அப்படின்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. அதாவது உட்டோப்பியான்னு சொல்லுவாங்க தம்பி இங்கிலீஷில். அவன் ஒரு கனவுல இருக்கான் முதலமைச்சர் ஆனது மாதிரியே. முதலமைச்சராக இருந்தவர் தானே? முதலமைச்சராக இருந்ததில் இருக்க வைக்கப்பட்டவர். அது யார் தீர்மானிச்சா? அமித்ஷாவா? அப்போ சசிகலா. இவனா முதலமைச்சர் ஆக முடியாது, இவனுடைய முயற்சியினால முதலமைச்சர் ஆக முடியாது. நீ நாகப்பட்டினத்தில் போய் பேசினா என்ன பேசி இருக்கணும்? நாகப்பட்டினத்தில் போய் என்ன பேசி இருக்கணும்? நீ இந்த நாகப்பட்டினம் கடல் சூழ் நாகை காரவணம்னு இங்கே இலக்கியத்தில் சொல்லுவாங்க. மறைமலை அடிகள் பணியாற்றிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ பக்தனாக இருந்தால் நீலதயாட்சி ஆட்சி செய்கிற நாகப்பட்டினம்னு சொல்லியிருக்கணும். நீ மனுஷனாக இருந்தால்
இந்த தொகுதி காலம் காலமாக அதிமுகவின் கற்கோட்டை. ஜீவானந்தன் ஜெயிச்சாரு, அம்மாவுக்கு அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். ஜெயபால் ஜெயிச்சாரு, அக்கரைப்பேட்டை ஜெயபால் அதிமுக அமைச்சராக இருந்தார். இதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. நீ யாருக்காக பேசுற? கட்சிக்காரனை டச்சு பண்ணணும் இல்லைங்க. நீ ஒன்றுமே பண்ணலையே. நான் வருவதை தடுக்க முடியாதுன்னா நீ வர்றதை யாரு தடுக்க போற? நீ முதலமைச்சர் வேட்பாளர் தானான்னு முதல்ல உறுதி செய்யத. நயினார் நாகேந்திரன் கேளு, நீ எனக்கு தரப்போது விருந்தா? நயினார் நாகேந்திரன் சொன்னீங்க ஞாபகம் வருது. நேற்று நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டத்தில் துணை முதல்வர் நயினார் நாகேந்திரன் தான் ஆமா அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமா, அவருக்கு அது நோக்கம் இருக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு துணை முதலமைச்சரை அமைச்சராயிடுவான், முதலமைச்சராயிடுவான். எப்படின்னு கேட்குறீங்களா? பட்னாவிஸ் என்னாரு? துணை முதலமைச்சராக தான் இருந்தார். ஏகநாத் சிண்டே தான் முதலமைச்சர். துணை முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸ் மராட்டியத்தில் இன்னைக்கு முதலமைச்சர். இதுதான் பிஜேபி கணக்கு. அதான் இப்படி சொல்றாரு. யாரு? நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் சாதாரண ஆள்னு நினைக்காதீங்க. முதலமைச்சர் ஆகணும்னு பிளான் போடுறாரு. திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதுக்கு நான் ஒன்றும் பிஜேபி தலைவர் ஆகலை. யார் சொன்னது? பாஜக முன்னாள் தலைவர் சொன்னது. அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கா நான் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் ஆகியிருக்கேன். நான் ஒரு ஜெயலலிதா, நான் ஒரு கருணாநிதினு சொன்னவர். அப்படி சொல்லுவியா? உன் ஆப்ப உருவுறேன்னு உருவிட்டான் அமித்ஷா. இப்போ கோர்ட்டுக்கு வந்து தான் பேட்டி கொடுக்க முடியும். கமலாலயத்தில் உட்கார்ந்து பேட்டி கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு அதிமுக பிஜேபி நிர்வாகி என்று சொன்னால் மிக குறுகிய காலத்தில் பல்லாயிரம் கோடியை தேடிட்டாரு. அது என்ன தலைவர் பதவி எடுத்துட்டதா நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பேசுனதுனால. அது என்ன பதவி? அது ஒரு வெங்காய பதவி தானே, உரிக்க ஒன்றும் இருக்காது. இல்லை 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 இல்லை, எட்டாட்டா என்ன ஆகும்? சீச்சி இந்த பழம் புளிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவருக்கு நிலைமை ஆயிடுச்சு. ரொம்ப வேதனையாக இருக்கு. அப்போ நான் நண்பர் ஏதாவது திருவண்ணாமலைக்காவது ஒரு நாள் போயிட்டு வரலாம். இந்த கிரிவலம் ஒன்று இருக்குல்ல, அவர் மத்திய அமைச்சர் இந்த மாதிரிலாம் வராதா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு வலுக்கட்டாயமாக பிடிச்சி சேர்க்குறாங்கங்கிறாரு பாஜக முன்னாள் தலைவர். நீங்கள் சொன்னவர் வலுக்கட்டாயமாக பிடிச்சி சேர்க்குறாங்க, மாம்பழம் வைக்கிற மாதிரி கூவி கூவி சேர்க்குறாங்க. உங்களை மாதிரி மிஸ்டு கால் கொடுத்தா சேர்த்தோம். நேரடியாக போய் நிற்கிறவங்க. நிற்கிறவன் யாரு? அந்தாடங்காய்ச்சி இல்லை, அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் நிற்கிறாருங்க. டெல்லியில் அதிமுக சார்பில் காங்கிரஸ் தலைமையை சந்திக்க முயற்சி நடக்குதுன்னு தகவல் வெளியாச்சு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜயும் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாருன்னு முதல்ல வெளியாச்சு. இப்போ அதிமுகவும் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்குது. காங்கிரஸ் தலைமையை சந்திக்கவா? சந்திக்கலாமே. ராகுல் காந்தி நல்ல தலைவர் தானே, சந்திக்கலாமே. சந்திக்கிறதுனா எலெக்ஷனுக்கான கூட்டணி தான். அதெல்லாம் அவர் எப்படி ஒத்துக்குவார்? நீ ஒரு அடிமையிலையும் தோல் மரத்து போன அடிமை. உனக்கு ஒன்றுமே கண்ணு தெரியல. சோவியத் அடிமைன்னு ஒரு அடிமை உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அந்த அடிமை என்ன செய்திருவாங்க? கூட்டிட்டு வந்து ஒட்ட தலையை சிரைச்சிருவாங்க. ஒரு முடி இருக்காது, வலுவலாக இருக்கும். அந்த முடிக்க மேலே குதிரை தோலை கட்டுவாங்க, இறுக்கி கட்டிடுவாங்க. இறுக்கி கட்டின பிறகு முடியினுடைய இயல்பு என்ன? முளைக்கும். எப்படி முளைக்கும்? மேலே தான் வரும். முடி முளைக்கிறதுக்கு மேலே எந்தும் பொழுது இந்த அழுத்தி கட்ட வச்சிருக்கக்கூடிய குதிரை தோல் தாண்டி முடி மேலே வர முடியாது. அப்ப இவனுக்கு தலை வலிக்கும், வேதனையினால துடிப்பான். முந்தி தபம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்ற அம்மான்னு தெரியாத அடிச்சிருவான். ஆன முதலில் அதிகத்தை செலவழித்த அப்பா நிற்கிறாருன்னு தெரியாது, உதச்சிருவான். தன்னுடைய சுகதுக்கங்களை தீர்மானிப்பதற்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்த தன்னுடைய காதல் மனைவின்னு தெரியாது அவளை வெட்டுவதற்கு அறிவாள் எடுப்பான். தான் பெற்றெடுத்த பிள்ளை கூட குத்தி கொலை செய்யணும்னு ஒரு கொலை வெறி வரும். அடிமை ஆகி போனால் இப்படியெல்லாம் வரும். அடிமை ஆகிவிட்டான் எடப்பாடி. அதனால்தான் அந்த கட்சியினுடைய ஆதி உறுப்பினர் அன்வர் ராஜாவை தூக்கி எறிஞ்சிட்டான்.
இந்த அடிமை அவர் எப்படி ஏத்துக்கிடுவாரு ராகுல் காந்தி? நீ பீகார் தேர்தலே முறையீடு செய்வதற்கு நீ திட்டம் போட்டேன்னு இந்தியாவுடைய தேர்தல் கமிஷனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இருக்கிறார். நாடாளுமன்ற கூட்ட தொடரில் உங்களுடைய நடவடிக்கை என்னன்னு கேட்க போறாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நீ ஒரு நாடகம் போட்டு இந்த நாடகம்னு தோலுரிக்க போறாங்க. சபை முடங்க போகுது. இதை எதிர்கொள்ள முடியாமல் நாடாளுமன்ற பிரதமர் இந்த நேரத்தில் டூர் போடணுமா? ஏற்கனவே திட்டமிட்ட பயணங்கிறாங்க. திட்டத்தை நீக்கு. உன்னை எவனாவது விரும்பி கூப்பிட்டானா? திட்டத்தை ஒத்தி வை. பார்லிமெண்ட் கூடுதுங்க, அது ஹவுஸுங்க, நாடாளுமன்றத்தினுடைய கருவறைங்க, கோவிலுங்க. எனக்கு அசம்பிளி பார்லிமெண்ட் இருக்கு, நான் வர முடியாது, இப்ப வரமாட்டேன், அது முடிஞ்ச பிறகு வரேன் அப்படின்னு சொல்லு. நீ ஏன் எஸ்கேப் ஆகுற? நீ தப்பிக்க பாக்குற. யார் பதில் சொல்லுவன்னு கேட்டா ஜின்னு ஒரு மந்திரி இருக்காங்க, ராஜ்நாத் சிங் பதில் சொல்லுவாருங்கிறாரு. அப்ப எதுக்கு பிரைம் மினிஸ்டர்? குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி விட பாக்குறீங்க. தெரியாதா ராகுல் காந்திக்கு? இந்த பாருங்க, பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அசைக்க முடியாத தலைவன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.